வணக்கம் நண்பரே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல், பிஎஸ்எஸ் அனலிட்டிக்கல் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 6 ஸ்டாக்கை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்எஸ் அனலிட்டிக்கல் டூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட மெயினான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் எந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம செக் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்டது தான் இந்த பிஎஸ்எஸ் அனலிட்டிக்கல் டூல். இந்த பிஎஸ்எஸ் அனலிட்டிக்கல் டூலில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்டை நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு கம்பெனியோட டேட்டாவை நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ அல்கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்டு ஓகேங்களா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட் வந்து எவ்வளோ இருந்திருக்கு, இந்த கம்பெனியில் கடந்த ஒரு 5 வருஷமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்ற, நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நமக்கு இனிஷியலாக கிடச்சிரும். ஸோ இதை வச்சு ஃப்யூச்சரில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பேசிக்காகவே தெரிஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக் டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எவ்ரி இயர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மந்த்து சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு, வீக்லி சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு, இயர்லி சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு மந்த் வைஸ் வந்து இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் இதோட பிஇ ரேஷியோ பாருங்கள், பிஇ ரேஷியோ பார்த்து ஓவர் வேல்யூ மாதிரி தெரியுது. அந்த மாதிரி பிஇ ரேஷியோ பார்த்து நமக்கு ஈஸியாக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அண்ட் முக்கியமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து இவங்களோட அசட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, டெப்ட்டு வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, அதே போல் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, காமன் ஸ்டாக் ஈக்விட்டி எல்லாமே குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்றத இதில் பார்த்துடலாம். அண்டு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், இப்போது வந்து அவங்க ஆப்ரேஷன் காஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணி இப்போ பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ இன்வெஸ்டிங்கான ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டலை பார்த்தாலே இந்த கம்பெனி அடுத்த குவார்ட்டரோ இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்து. ஸோ நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறது என்னென்னா அல்கார்கோ லாஜிஸ்டிக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஃபண்டமெண்டலாக இப்போ வந்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக சமீபமாக 2023லையும் 2024லையும் பார்த்திங்கன்னா அது வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் அதே போல் ஒர்க்கிங் கேபிட்டலும் இது குறைஞ்சிருக்கு. அதே போல் ப்ரைஸும் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அடுத்து அப்கமிங் டேஸில் இது வந்து க்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா இங்கே ஒர்க்கிங் கேபிட்டலே குறைஞ்சிருக்கு, அப்படின்னா ஆப்ரேஷன் காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது. அண்ட் இதோட டெக்னிக்கல், இதோட ஃபண்டமெண்டல் நம்ம வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அண்ட் இதோட டெக்னிக்கல் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகணும். அண்ட் இதோட டெக்னிக்கலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் வால்யூம்ஸ் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, ட்ரேடிங் வால்யூம்ஸ் எல்லாமே. அதே போல் முக்கியமான இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்ரேடிங் வியூவில் நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே நமக்கு இண்டிகேஷன் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இண்டிகேஷன் ரிசல்ட்டில் எஸ்எம்ஏ, இஎம்ஏ, ஆர்எஸ்ஐ, போலிங்கர் பேண்ட்ஸ், எம்ஏசிடி அப்படின்னு சொல்லி என்னென்ன இண்டிகேட்டர் இருக்கோ எல்லா இண்டிகேட்டர்லையுமே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம டெக்னிக்கலுக்கே நம்ம பார்க்க போகணும். ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாக்கை செக் பண்ண போயிடலாம். ஸோ ஒருவேளை இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து டெக்னிக்கலில் இந்த இண்டிகேட்டர்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதே போல் எந்த இடம் சப்போர்ட்டு, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு இதில் நமக்கு கிடச்சிரும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம்னா அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு எது வந்து சப்போர்ட்டு, எது ரெசிஸ்டன்ஸு, இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் எது சப்போர்ட்டு, எது ரெசிஸ்டன்ஸு அப்படின்றது நமக்கு இது நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனியை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து அவன்டி ஃபீட் அப்படின்ற இன்னொரு கம்பெனி, அவன்டி ஃபீட்ஸ் அப்படின்னு. ஸோ இவங்க பாருங்கள், இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. 30% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே. பாருங்கள் 2020 வீக் ஆகிருக்கு, 22 வீக் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக க்ரோ ஆன மாதிரி இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸ் எல்லாமே வந்து சேம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெப்ட்டுமே அதே லெவலில் இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே வந்து ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பராக இருக்குது. பட் என்னென்னா ஹிஸ்டாரிக்கலாக இது அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து கரண்ட்டில் இது பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னு சொல்லுது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பையிங் வால்யூம், பையிங் ப்ரெஷர் லைட்டாக க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து தெரியுது, இது வந்து கரண்ட் ப்ரைஸு. அண்ட் இதோட சப்போர்ட் லெவல் வந்து 541 அந்த ரேஞ்ச் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 673 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கலாக எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே தரல அப்போ ஃப்யூச்சரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அனாலிட்டிக்கலுக்காக மெத்தடு தான் ஓகேங்களா. ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு குயிக்காக அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்.
ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் வந்து பாருங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 349%. ஓகேங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் இது. ஸோ ஒருவேளை நம்ம கிடச்சிருந்தால் இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருக்கும் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு அசட்ஸ் எல்லாம் கூடியிருக்கு, நல்லா ப்ராஃபிட் நல்லா கூடியிருக்கு, அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நல்லாவே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருந்தாலும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஸோ ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்கு. அண்ட் இதோட சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் பார்த்தோம்னா ஸோ சப்போர்ட் லெவல் வந்து ஸோ 288, 270, 288. ஸோ ஸ்விங்கு நம்ம போகிறோம்னா 250 மேக்ஸிமம் வந்து ஸ்விங்கு லாங் டேர்ம். ஸோ பெரும்பாலும் வந்து இது பண்ணுறதா சேஃப் நமக்கு. ஸோ 257, 320 257 வந்து நமக்கு சப்போர்ட்டில். ஸோ இதுதான் சப்போர்ட் லெவலு. 320 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆனால் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை குயிக்காக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கம்பெனி நம்ம பார்ப்போம். இது என்னது, தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பாருங்கள், ஸோ இவங்க வந்து பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இவங்க பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸே இவங்க கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ரொம்ப இப்போ வந்து வீக்கான மாதிரி இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப அடி வாங்கியிருக்கு, ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டலில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஒமிட் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. உங்களுக்கு வந்து இது பாருங்கள், பார்த்தாலே புரியும். ஹிஸ்டாரிக்கலாக அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ் தரல. அதே போல் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அசட்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு, டெப்ட் எல்லாமே கூடியிருக்கு. ஸோ ரீட்டைன் எர்னிங்ஸ் ப்ராஃபிட்டே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் இப்போ கரண்ட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ஃபண்டமெண்டல், வேல்யூ இன்வெஸ்டிங் தகுந்தப்பில் ஃபண்டமெண்டல். அதே போல் பிஇ ரேஷியோ பாருங்கள், மனசாட்சி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா அப்போ இந்த கம்பெனி வந்து மேபி ஃப்யூச்சரில் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு அதை விட்டுட்டு அடுத்த கம்பெனியை செக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அடுத்த கம்பெனி நம்ம பார்ப்போம். இது என்ன கம்பெனி, எடெல்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 227% வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருஷமாக. ஸோ இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபண்டமெண்டலில் அசட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, டெப்ட் வந்து அதே லெவலில் இருக்குது. அண்டு ஸோ ஏர்னிங்ஸ் வந்து நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பை ஜோன் கொடுத்துருக்கு. பட் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே சப்போர்ட் ஜோன், அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஃபால் டவுன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எப்போயுமே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டனில் இருக்கான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். என்ன தான் இண்டிகேட்டர் வந்து நம்ம சொல்லி இந்த இண்டிகேஷன் சொன்னாலும் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின். எது வந்து சப்போர்ட்டில் இருக்குது எது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கம்பெனி பார்ப்போம். ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து பாஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கலாக 59% தான் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக. அண்டு பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 41 இருக்குது. ஃபண்டமெண்டலில் வந்து பாருங்கள், அசட்ஸ் நல்லா கூடியிருக்கு, டெப்ட் நல்லா குறைஞ்சிருக்கு, ஸோ ப்ராஃபிட் நல்லா கூடியிருக்கு, அண்டு அசட்ஸ் கூடியிருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் சூப்பராக கூடியிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக பாருங்கள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு, சூப்பர். ஸோ இந்த மாதிரி அதாவது க்ரீன் அண்ட் ரெட் எப்படின்னா க்ரீன் வந்து பாசிட்டிவில் இருக்கணும், ரெட் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ ஈஸியாக புரியறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸோ நிறைய பை சிக்னல் கிடச்சிருக்கு, நிறைய இண்டிகேட்டர் வந்து பை சிக்னலே கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த அனாலிட்டிக்கலை யூஸ் பண்ணி ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருக்க அந்த ஸ்டாக் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த பிஎஸ்எஸ் அனாலிட்டிக்கல் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நியர்பை சப்போர்ட் கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சு குறைஞ்சிச்சு அப்படின்னா, 10-20 ரூபா குறைஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது 160. ஓகேங்களா, ஸோ 15 ருபீஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸாக நமக்கு கிடைக்கும்.
அண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் கொடுத்துருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கம்பெனியை நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபண்டமெண்டலாக அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்புறம் டெக்னிக்கலாக அது இப்போது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், ஸோ ரெசிஸ்டன்ட்டில் இருக்கா சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கம்பெனியோட ஓவர்வியூ நல்ல குயிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் ப்ரைஸை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து ஒரே டேக்கில் நம்ம செக் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஸ்டாக்கோட எல்லா டீட்டெயிலும் நமக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிஎஸ்எஸ் டூவில் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. குயிக் அனாலிட்டிக்ஸ் மெத்தடுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அனாலிட்டிக்கல் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ், இது வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டூலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த டூலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.